வாழ்வழிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கத்தரலை எத்துவதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். ஆமோஸின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அதில் கணவன் மனைவி என்கிற ஒரு அழகான அமைப்பை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். ஒரு உறவை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். இவர்கள் இருவரும் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை பயணம். இவர்கள் இருவருமே குடும்பம் என்கிற ஒரு கப்பலை, படகை செலுத்த தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். இவர்கள் இருவரும் ஒருமனப்படாவிட்டால் அந்த பயணம் கரை சேருமோ? 2 பேருமே ஒரே நோக்கத்தோடு தான் குடும்பத்திற்காக, அதன் ஆசீர்வாதத்திற்காக, அதன் எதிர்காலத்திற்காக பிரயாசப்படுகிறார்கள், உழைக்கிறார்கள். சகிக்க முடியாதவர்களை சகித்துக் கொள்ளுகிறார்கள், பொறுத்து கொள்ளக்கூடாதவர்களை பொறுத்து கொள்ளுகிறார்கள். நல்லதுதான். ஆனால் இவர்கள் 2 பேர் ஒருமனப்பட்டால்தான் குடும்பமாகிய அந்த படகு வாழ்க்கை என்கிற கடலிலே பிரயாணம் செய்ய முடியும். எத்தனை கொந்தளிப்புகள் வந்தாலும், எத்தனை சீற்றங்கள் வந்தாலும், கடல் அலைகள் எழும்பினாலும் அந்த படகை இருவரும் இணைந்து செலுத்த வேண்டும். இருவருக்குள்ளும் ஒருமனம் இல்லாவிட்டால் கொந்தளிக்கிற கடல் அலையிலே படகு திசை மாறி போகும், சிதறுண்டும் போகும். ஆகவே அன்பிற்குரிய தேவஜனமே, வாழ்க்கை என்கிற ஒரு பயணத்தில் கணவனும் மனைவியும் ஒருமனப்பட வேண்டும். அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டுதான் எந்த காரியத்தை குடும்பத்தில் முடிவெடுத்தாலும் இருவரும் இணைந்து முடிவெடுக்க வேண்டும். இதில் யார் பெரியவர்கள் என்பதல்ல, 2 பேரும் ஒருமனப்படும். பிள்ளைகள் வளர்ப்பு முதற்கொண்டு, குடும்பத்தை நடத்துவது முதற்கொண்டு, கணவனுடைய சம்பாத்தியம், மனைவியுடைய உழைப்பு என்ன, இருவருடைய பலவீனங்கள் என்ன, இருவருடைய பலம் என்ன என்று இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாய் அறிந்து புரிந்து ஒருமனமாய் வாழ்கிற பொழுதுதான் அந்த வாழ்க்கை பயணம் சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும், ஆசீர்வாதமாய் நிறைந்ததாக இருக்கும். அந்த படகில் தான் கர்த்தராகிய இயேசு மத்தியிலே வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். இருவருக்குள்ளும் ஒருமனம் இல்லாவிட்டால் வாழ்க்கை முழுவதும் போராட்டங்கள் தான், கொந்தளிப்புகள் தான். தீர்மானம் பண்ணுவோமா? நாம் ஒருமனமாய் ஜீவிக்கிறோமா? அன்பின் பரலோக பிதாவே, கணவன் மனைவி ஒருமனப்பட்டால்தான் வாழ்க்கை என்கிற பயணத்தை பயணிக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்து உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு மனதை தாரும். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.